மக்களை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா நம்ம ஊரில் அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பரவிட்டு இருக்கு. முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், சென்னையில் உள்ள ஒரு 3-4-5 ஏரியாவில் வந்து ஒரு 4-5 ஏரியாவில் வந்து பயங்கரமாக பரவுது அப்படின்னாங்க. இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரூட்ஸ் செடிகள் இருக்குல்ல, அதில் வந்து உட்காந்து அதில் உள்ள இலையை ஃபுல்லாக சாப்பிட்றோம். நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, அந்த இலையை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஒழுங்காக சில பேர் நல்லா கழுவுவாங்க, சில பேர் அப்படியே அசால்ட்டாக மேலாப்பில் கழுவிட்டு போயிடுவாங்க. நத்தை தானே ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த ஸ்னெயில் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ஃபங்கஸ் ஒன்று வந்து மூளைக்கு போகுமா. அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணால் உயிரையே கொன்றுமா. அது மாதிரியான ஃபங்கஸ் தான் அது. இது என்ன பண்ணுதுன்னா, அப்படியே எல்லா செடியிலும் உட்காந்து அந்த இலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருது. அந்த மீதம் உள்ள இலையை எடுத்துகிட்டு நம்ம சமைக்கலாங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நல்லா கழுவிட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனை பெருசாக வராது. எத்தனை வாட்டி கொண்டு போய் நான் வெளில போட்டாலும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. இந்த தாய்க்கு விட்டா வறுத்து கூட சாப்பிடுவாங்க போல. இங்கே பாருங்கள் மக்கள், இந்த தொட்டிக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி தான் இனப்பெருக்கம் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துருச்சு. வீட்டில் கருவேப்பிலை முடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் நிறையா உங்கள் வீட்டில் ஸ்னீல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பறித்து சாப்பிட்றாதீங்க. பறிச்சிங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சாப்பிடுங்க. கையும் கழுவிடுங்க கைஸ்.